بسم الله الرحمن الرحيم. நல்ல காரியங்களுக்காக நம்ம செலவு செய்யும் பொழுது அதனுடைய பிரயோஜனத்தை கண்டவர்கள் அல்லாஹ் தஆலா இங்கேயும் தருவான், மறுமையிலே தருவான். தர்மம் செய்து யாரும் ஏழையாக போன சரித்திரம் என்பது கிடையாது. நான் கொடுத்தேன், இந்த தர்மம் கொடுத்தேன், இத்தனை பேருக்கு சதகா கொடுத்தேன், அதனால நான் ஏழை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லி இருக்கிறார்களா? கொடுக்க கொடுக்க ஊற்று மாதிரி சுரந்து கொண்டுதான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி ஒரு வித்து நீங்க போடுறீங்க, மற்றவர்களது இருக்கும் அம்பாரத்து சபீரில்லா கமசலி ஹப்பா, நீங்க போடுறது ஒரு வித்து, ஒரு நெல்லு. ஆனா ஒரு நெல்லு எத்தனை நெற்களை உருவாக்குகிறது? ஒரு நெல்லிலிருந்து 7 கதிர்கள் வருகிறது. ஒவ்வொரு கதிரிலையும் 100 வித்துக்கள் இருக்கிறது. அப்ப 7 × 100 700. நீங்க போட்டது ஒரு நெல்லு தான், ஆனா விளையிறது எத்தனை நெல்லு? 700 நெல்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு, இப்படித்தான் அல்லாஹும் இங்கே எதை நம்ம கொடுக்கிறோமோ, வாரி வழங்குறோமோ, அதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பன்மடங்காக பெருக்கி தருவார். 700 1000 10000 என்று அவரவருடைய நியத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நிறைய தந்துகிட்டே இருப்பான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலும் தரலாம். தர்மம் செய்தவர்கள் எத்தனையோ பேர், நான் இது சம்பந்தமாக அந்த சவுதியில இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பல்வேறு தங்களுடைய அனுபவங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. சதகா சம்பந்தமாக, தர்மம் சம்பந்தமாக நம்ம போட்டு சர்ச் பண்ணக்கூடிய நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவத்தை நிறைய எழுதுறாங்க. நான் இந்த சதகா செஞ்சு இந்த நன்மையை நான் பெற்றுக்கிட்டேன், இந்த தர்மம் செய்தது மூலமாக இந்த துனியாவில் இந்த நன்மை நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லி நிறைய அனுபவங்களை எழுதுறாங்க. அதுல ஒரு சில அனுபவங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு பெண்மணி எழுதுறாங்க, நான் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெண், ஏழை பெண்மண் எனக்கு ஏதாவது உதவி செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த பெண்ணுக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட அந்த நேரத்தில் 12 ரியால் தான் இருந்துச்சு. 12 ரியால், சவுதி ரியால். 12 ரியாலுங்கிறது இன்னைக்கு ஒரு அது கிட்டத்தட்ட 200 ரூபாய் கிட்ட வரலாம். அப்போ 12 ரியால் தான் இருந்துச்சு. அதை நான் அந்த பெண்ணுக்கு நான் கொடுத்தேன். மனசுக்கு ரொம்ப கவலை, இன்னும் அதிகமாக இடத்துல இருந்திருந்தால் இன்னும் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு அந்த பெண் பரிதாபமான நிலையிலே அந்த பெண் இருந்ததை நான் கொடுத்துட்டேன். ஆனால் அதற்கான பலனை அப்பொழுதே நான் பார்த்தேன். அன்னைக்கே என்னுடைய மகன் பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்றான். அந்த மகன் அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்றான், அந்த மகன் ஃபோன் பண்ணி, அம்மா இன்னைக்கு எனக்கு என்னுடைய தொழில பெரிய அளவுக்கு இன்னைக்கு 6000 ரியால் எனக்கு லாபம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி என் மகன் ஃபோன் பண்ணி சொன்னது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ 12, என் அம்மா கொடுத்தது 12, ஆனா கிடைச்சது எவ்வளோ? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே வந்தா தருகின்றார். நம்ம தர்மம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, சதகா கொடுத்து படணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நிறைய அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்திலேயே தருவான். இங்கே தருவதை விட அல்லாஹ் மறுமையிலே நிறைய அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். அதே மாதிரி நம்முடைய நோய்கள், பலவிதமான நோய்களில் நம்ம கஷ்டப்படுறோம். சில பேர் பாருங்க, நோய்கள் டாக்டர் கைவிரித்து விட்ட அந்த நோய்கள், டாக்டர் முடியாதுன்னு சொல்லிடுவார். அந்த நோய்கள் கூட சதகாவின் மூலமாக, தர்மத்தின் மூலமாக அந்த நோய்கள் சரியாக இருக்கிறது. அதிலே அனுபவத்தை எழுதுறாங்க. ஒரு பெண்மணி சொல்றாங்க, எனக்கு பல வருஷமா குழந்தையே இல்லை, யார் யார்கிட்ட போய் பார்த்து எல்லா டாக்டர்களும் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு குழந்தை வருவதற்கான தன்மை இப்ப கிடையாதுட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நான் கடைசி முயற்சியாக சதகா செஞ்சு பார்க்கலாமே, ஒரு ஏழைக்கு ஒரு தர்மம் கொடுத்து பார்க்கலாமே என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு தர்மத்தை நான் செய்தேன். அந்த அம்மா எழுதுறாங்க, 3 மாசம்தான் சதகா கொடுத்து 3 மாசத்திலேயே ரிசல்ட் கிடைச்சது. எனக்கு கர்ப்பம் தரித்தது. எனக்கு கர்ப்பத்தின் மூலமா டாக்டர் சொன்னாரு, பரவாயில்லை, இப்போ உங்களுக்கு குழந்தை உண்டாயிருக்குன்னு சொன்னாரு. அதற்கு பிறகு சில மாதங்கள் கழித்து நான் குழந்தையை பெற்றெடுத்தேன். ஒரு பொருள் இல்லை, 2 குழந்தை எனக்கு கிடைச்சதுன்னு அந்த அம்மா சொல்றாங்க. இது தர்மத்தினுடைய பலனை அவர்கள் அனுபவிச்சு எழுதுறாங்க. ஒருத்தர் எழுதுறாரு, ஹரம்ல அவர் வேலை செய்கிறார். ஹரம்ல, அந்த மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய இந்த ஹரம்ல அவருக்கு பல் சம்பந்தமான பெரிய ஒரு பிரச்சனை, பல் தீரான ஒரு பிரச்சனை. டாக்டர் போவாரு, அப்போதைக்கு ஏதாவது பல்ல கொடுக்குவாரு, ஆனா மறுபடியும் அந்த வலி என்பது கொண்டே இருக்கு. அப்ப அவர் எழுதுறாரு, நாங்கள் ஒரு நேரத்துல சதகா செஞ்சு பார்க்கலாமே என்று சொல்லி அந்த ஹரமில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஏழை பெண், அந்த ஏழை பெண்ணுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த பெண்ணுக்கு நான் கொடுத்தேன். ஒரு நல்ல ஒரு உதவியை நான் செய்தேன்.
அதற்கு பின்னாடி எனக்கு அந்த பல்வலியே ஏற்படலை என்பதாக சொல்லி அவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகின்றார். இந்த மாதிரி நிறைய பார்த்து கொண்டிருக்கலாம். சஃபான் இப்னு சுலைம் என்கிற ஒருவரை பற்றி சொல்லப்படுகின்றது. அவங்கள அவங்களுடைய நண்பர் ஒருவர் கனவிலே பார்த்திருக்கிறார். கனவுல அவர் பார்த்தது அந்த செய்தியை சொல்றாரு. சஃபான் அவங்கள்ட்ட போய் சொல்றாரு, நான் உங்களை கனவுல பார்த்தேன். கனவுல எனக்கு ஒரு காட்சி காட்டப்பட்டது. அதுல உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு நன்மாராயம் சொல்வதை போலவும் நீங்க அல்லாஹ் கிட்ட நீங்க பதிலுக்கு எதனால் இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சுன்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு சொல்லப்படுகின்றது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒரு ஏழைக்கு நீ கொடுத்து உதவிய ஒரு துணிமணி, ஒரு துணி, அந்த ஆடையினால் தான் உனக்கு இந்த சொர்க்கம் உனக்கு கிடைத்தது என்று சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு பதில் சொல்கிறான். இத்தோடு எனக்கு கனவு முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க எனக்கு சொல்லுங்க, அந்த ஆடை எந்த நேரத்தில் எந்த மாதிரியான துணியை ஆடையை நீங்க யாருக்கு கொடுத்து உதவினீங்க என்று இந்த சஃபான் இடத்துல கேட்கிறார். அவர் சஃபான் இப்னு சுலைம் அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரியும் ஞாபகம் இருக்கிறவரை நான் செய்த அந்த ஒரு உதவியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கடுமையான பனி நேரம், குளிர் நேரம். அந்த குளிர் நேரத்தில் நான் என்னுடைய உடம்பிலே 2 ஆடைகள் இருந்தது. அப்போ ஒரு முதியவர் குளிர்ல நடுங்கி கொண்டிருக்கிறார். கடுமையான குளிர்ல கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அவர் போத்துறதுக்கு சரியான ஆடை இல்லை. நான் என்னுடைய ஆடையிலே ஒன்றை எடுத்து அவருக்கு நான் போர்த்தினேன். அவர் குளிரை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்காக அவருக்கு நான் கொடுத்தேன். அல்லாஹ் ஜல்ல தஆலா அந்த அமலை அங்கீகரித்துக் கொண்டிருக்கலாம் என்று அவர் சொன்னார். உண்மையிலே நாம் பார்க்கிறோம், எத்தனையோ அமல்கள், நாம் எத்தனையோ காரியங்கள் செய்தாலும் ஏதாவது ஒரு காரியம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமாக அந்த அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்களை செய்யறதுக்கு நிறைய காரியங்களை செய்யணும். எந்த அமல்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆனா எந்த நேரத்திலே துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரியாது. தர்மம் கொடுத்துக்கிட்டே இருப்போம், எந்த தர்மம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிறது தெரியாது. தொழுதுகிட்டே இருப்போம், ஆனா எந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது என்று தெரியாது. வணக்கங்களில் அல்லாஹ் தஆலா அவனுடைய பிரியத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி இந்த சஃபான் இப்னு சுலைம் அவர்கள் விஷயமாக கூட இப்படி நமக்கு சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி இன்னொருத்தர் தன்னுடைய அனுபவத்தை அவர் எழுதுகின்றார். அவர் ஒரு சுரங்கத்திலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி. அவருடைய ஒரு நடுத்தரமான குடும்பம் தான். எல்லாம் அந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய அனுபவத்தை எழுதுறாங்க. அதுல அவருடைய நடுத்தரமான குடும்பத்தை சார்ந்தவர் தான். ஆனா அவருக்கு பக்கத்து வீட்டில் ஒரு நிறைய பெண் குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க, நிறைய பெண் குழந்தைகள். அப்போ என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, இவருடைய ஒட்டகங்களில் ஒன்றை நல்ல ஒட்டகம் இவருக்கு இருந்தால் இவருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், இவருடைய குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். இருந்தாலும் அதே அந்த ஒட்டகத்தை அப்படியே நீங்கள் பால் கறந்து கொள்ளுங்கள், இதிலிருந்து நீங்கள் பாலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்க அந்த ஒட்டகத்தை அப்படியே தர்மமாக அந்த ஏழை குடும்பத்துக்கு, ஏழை பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு கொடுத்துறாரு. கொடுத்த பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இவருக்கு ஒரு சோதனை என்பது ஏற்படுகிறது. இவர் சுரங்க தொழிலாளி, பல இடங்களுக்கு போவாரு, குடும்பத்தார்களுக்கும் தெரியாது இனி எங்க போறாரு அப்படிங்கிறது தெரியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இடத்துல சுரங்கத்துக்குள்ள தோண்டக்கூடிய நிலையில இருக்கும்போது அந்த சோறு இடிஞ்சு விழுந்தா, பூகம்பத்துல இடிஞ்சு விழுந்தா, அப்படியே மொத்தமா விழுந்தா, அதுல அவங்கள மீட்கிறதுக்கு, ஒவ்வொருத்தரையும் மீட்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும் பார்த்தீங்களா. அதுல சில நேரம் நம்ம பார்த்துருப்போம், பல நாட்களுக்கு பிறகு மீட்டெடுப்பாங்க, ஆனா உயிரோடு இருப்பாங்க. நிறைய பேர் இறந்துருப்பாங்க. உள்ள பேர் தோண்ட ஒவ்வொரு இடிபாடுகளையும் எடுக்க பல பேர் மையத்தாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருளால ஏதோ சில பேர் உயிரோடு பிழைக்கக்கூடிய இந்த பாக்கியம் நம்ம பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இவருடைய விஷயத்திலும் அப்படித்தான் நடந்தது. இடிபாடுகளிலே ஏதோ ஒரு சிக்கி இவர் இறந்துட்டாருன்னு நினைச்சிட்டாங்க பல நாட்கள். ஆனால் அந்த இடிபாடுகளுக்கு மத்தியிலே கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு கேப்ல, ஒரு சுவர் எடுத்து அந்த சின்ன ஒரு கேப்ல அப்படி மாட்டி இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்திலே உள்ளே அவர் மாட்டி இருக்கிறார். இதற்கிடையிலே இந்த குடும்பத்தார்கள் அவர் இறந்துட்டாரு, அவர் இனிமே என்ன செய்ய சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு இவர் தானமாக தர்மமாக கொடுத்த அந்த ஒட்டகத்தை அவங்கள்ட்ட இருந்து கேட்குறாங்க. நீங்க இனிமே அவரே போயிட்டாரு, நான் எங்களுக்கு என்ன செய்ய, நீங்க எங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. அப்ப அந்த பக்கத்து வீட்டு அவர்கள் சொன்னார்கள், இது உங்களுடைய தந்தை அவர் சார்பிலே அன்பளிப்பாக கொடுத்தார், அதனால அவர் வரட்டுமே, அவர் வந்த பின்னாடி அவர் சம்மதிச்சா நீங்க வாங்குங்க, அவர் கொடுத்ததை நீங்க திருப்பி வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்க கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டாங்க. அந்த ஒட்டகத்தை திருப்பி இவர்கள் வாங்கி கொண்டார்கள். இப்போ பாருங்க, நடந்த சம்பவத்தை எழுதுறாங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கருணை பாருங்கள். திருப்பி வாங்கி
2 நாட்களிலே அவர் மீட்கப்படுகின்றார். இந்த ஒட்டகத்தை எப்போ திருப்பி கொடுத்தாங்க, திருப்பி வாங்கிட்டாங்க கட்டாயப்படுத்தி, அதற்கு 2 நாட்கள் கழித்து ரொம்ப அப்படியே அவருடைய நிலைமை ரொம்ப அப்படியே இடிபாடுகளுக்கு மீட்கப்படக்கூடிய நேரத்தில் பரிதாபமான நிலைமையில, ரொம்ப உடல் ஆரோக்கியம் ரொம்ப குறைஞ்ச நிலைமையில உயிரோடு மீட்கப்படுகின்றார். அவர் வீட்டுக்கு வந்த பின்னாடி இந்த சம்பந்தமான இந்த பேச்சு நடக்குது. அப்படி பேச்சு நடக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இத்தனை நாள் நீங்க உயிரோடு இருந்தீங்க, இத்தனை நாள் எப்படி உணவு இல்லாம, எப்படி ஒண்ணுமே இல்லாம எப்படி இருந்தீங்க? அப்பதான் அவர் சொன்னார், நான் அந்த இடிபாடுகளில் சிக்கியிருந்த அந்த நேரத்தில் பல நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் ஏதோ ஒரு அந்த நேரத்தில் எனக்கு தாகம், கடுமையான பசி இருக்கும் பொழுது எனக்கு ஏதோ ஒரு பால் யாரோ கொடுப்பதை போல எனக்கு யாரோ கொடுத்து கொண்டிருந்தார்கள். அது எங்கிருந்து வந்தது என்று தெரியாது. எனக்கு முன்னால் முளை காம்புகளைப் போல அந்த மாடுகளை ஏதோ ஒன்று எனக்கு முன்னால் தோன்றியது, பால் கொடுப்பது போல கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த 2 நாளா எனக்கு கிடைக்கலன்னு சொன்னார். இந்த 2 நாளா இது நாள் பல நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த 2 நாள் மட்டும் எனக்கு அந்த பால் நிறுத்தப்பட்டு விட்டது. எனக்கு அந்த பால் நிறுத்தப்பட்டுச்சு. 2 நாளா நான் எதையும் குடிக்க முடியாதனால என்னுடைய உடல் கடைசியாக இந்த 2 நாள்ல தான் இந்த பலவீனம், எவ்வளவு பெரிய இந்த பலவீனம் எனக்கு ஏற்பட்டது என்று அவர் சொல்கிறார். அப்பதான் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, அவங்க நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த ஒட்டகத்தை அவர்கள் திருப்பி வாங்கி 2 நாள் தான் ஆகிவிட்டது. அப்ப புரியுதா? இதிலிருந்து எந்த 2 நாட்கள் இவர் கொடுத்த அந்த ஒட்டகத்தின் மூலமாக அந்த ஏழை பெண் குழந்தைகள் பால் அருந்தி கொண்டிருந்தார்களோ அதுவரைக்கும் அவருக்கு அங்கே அவர் உயிரோடு இருப்பதற்கு அவருக்கு கிடைத்திருக்கிறது. எப்போ அது நிறுத்தப்பட்டு இந்த குடும்பத்தார்கள் திருப்பி வாங்கிடுறாங்களோ அப்போது அது தந்து கொண்டிருந்த அந்த பால் அதற்கு பிறகு நிறுத்தப்பட்டு விட்டது என்பதை நாம் அவர்கள் நடந்த சம்பவத்தை உண்மையாக இருந்தார். இப்படி சதகாவுடைய பலன்கள் என்று நாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் நிறைய நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் அஸ்ஸலாம்.